ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சாக்லேட் வீடியோ தான் திரும்பவும். ஏன்னா சாக்லேட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அந்த மோல்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது வெளியில் இருந்தால் தான் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சாஃப்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக மெல்ட்டும் ஆகும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து சாக்லேட்ஸ் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம எப்போவாவது ஒரு நாள் ஆர்டர் வந்தால் தான் நம்ம சாக்லேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி அப்படியே மடக்கி ஒரு கவருக்குள்ளே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுறது தான் வந்து பெட்டர் என்ன கேட்டால். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த சாக்லேட் வந்து நாளாக அதில் இருக்கிற அந்த கொக்கோ பட்டர்லாம் வந்து வெளியில் வந்து சாக்லேட்டுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் மாதிரி கோட்டிங் வந்துடும், பட்டர் இருக்கிற மாதிரி. அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம மெல்ட் பண்ணாலும் வந்து ப்ராப்பராக மெல்ட் ஆகாமல் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுறேன். அதே மாதிரி சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுறது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது பபிள்ஸ் வரும் பொழுது மீடியமில் வச்சுருங்க. ஹீட்டை மீடியமில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு அகலமான பாத்திரத்தில் சாக்லேட்டை கட் பண்ணி போட்டு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும். ஒருவேளை ஹார்டாக இருக்குது, அதாவது கேஸ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும் சாக்லேட்டு. ரொம்ப லோவில் வச்சிங்கனாலும் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அது அப்படி நான் எப்படி மோல்டில் போடணும் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோல்டில் போர் பண்ணதுக்கப்புறமா சாக்லேட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்தாலே வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் கவரில் போடுறனாலும் சரி, இல்லை அப்படியே பாக்ஸில் போடுறனாலும் சரி போட்டுட்டு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. அதான் இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட் தான். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாவே வந்து நல்லா வந்து கெட்டி ஆகிடும் ஈஸியாக. நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் சாக்லேட்டை வச்சுருந்தா என்ன ஆகும்னா அப்படியே ரொம்ப கரைஞ்சு அப்படியெல்லாம் போயிடாது. சாஃப்டாக இருக்கும். தொடும் பொழுது சாக்லேட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டைரி மில்க் சாக்லேட் மாதிரியே தான். ஸோ இது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு டைம் செஞ்சு பார்த்தாலே வந்து ஈஸியாக தான் வந்துடும். ஓகே, இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். சிலிக்கான் மோல்டு போட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணாலும் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் மட்டும் வச்சுட்டு அந்த சிலிக்கான் மோல்ட்ஸை வந்து உள்ளே டிப் பண்ணி எடுத்திங்கனாவே ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அப்படியே துணியில் தொடச்சி எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து க்ளீன் ஆகி வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுடுங்க. திருப்பி ரீயூஸ் 2வது டைம் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்களேன். இல்லைனா 2 வாட்டி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் வந்து ஆர்டர்ஸ் வேணுனாவோ இல்லை கேக் ஆர்டர்ஸ் வேணுனாலோ வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஈரோடு கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.